டிசம்பர் இறுதியில் புதிய புயல் சின்னம் பொறுத்தவரைக்கும் வங்கக்கடலில் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தில் மழை வருமா? வராதா? என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஆனா தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் சின்னம் தமிழகத்தை நோக்கி நகருமா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. கண்டிப்பா இதற்கான விடைகள் வரக்கூடிய நாட்கள்ல உறுதியா நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த புயல் சின்னம் எப்போ உருவாகப் போகுது? வலுப்பெறுமா? வலுப்பெறாதா? எந்த இடத்துல துல்லியமாக கரை கடக்கும்? எங்கெல்லாம் நமக்கு அதிக மழை வாய்ப்பு என்பது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாரி நம்ம கடந்த 2 நாட்களாக தென் மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் கடந்த 2 நாட்களாக நெறைய பகுதிகள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் கொட்டி தீர்த்தத நம்ம பார்த்தோம். அநேக மாவட்டங்கள்ல மிதமான மழையும், ஒரு சில இடத்துல கனமழையும் பதிவாச்சு. ஆனா, இப்போதைக்கு நமக்கு புயல் வாய்ப்புகள், புயல் சின்னங்கள் பொறுத்தவரைக்கும் பெரிதளவுல இந்த வருஷம் வரவே இல்ல. அதாவது வந்த டிட்டுவா புயலும், அது ஒரு பெரிய அது புயலாவே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லாமே காற்றுடைய வேகத்தன்மை எல்லாமே கடல்லே முடிஞ்சுட்டு, வெறும் மேகங்கள மட்டுமே நிலப்பரப்புல அனுப்பி, நெறைய இடங்கள்ல மழை பொழிவு கொடுத்தத பார்த்தோம். டிட்டுவா புயலாக வலுப்பெற்றாலும், அது தமிழகத்திற்கு நேரடியாக எந்த ஒரு பாதிப்புகளையும் ஏற்படுத்தாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது, ஒரு புதிய புயல் சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பத்திலேருந்தே நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. ஏன்னா வர புயல் எல்லாம் ஒண்ணு இலங்கை பக்கம் போய் அங்க நமக்கு மழை வந்துருது. அப்படி இல்லன்னா நமக்கு எல்லாம் வானம் மேகமூட்டமாக வறண்டு போயிருக்கு. அப்படி இல்லன்னா வேற ஏதோ ஒரு பகுதியில மழை பதிவாகிட்டு எங்க ஊர்ல ஃபுல்லா ஒரே வறட்சியா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம எல்லா மாவட்டங்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம். நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்துறதுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இனி வருகிற நாட்களிலும் மழை தொடர்ந்து இருக்க போகுது. வங்கக்கடலில் டிசம்பர் இறுதினா உங்களுக்கு தேதிகள் தெரியும். 30, 31 இதுதான் நம்ம டிசம்பர் இறுதின்னு சொல்றோம். இந்த 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வங்கக்கடல் பகுதிகள்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது அது சென்னையிலிருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளிங்க. அதாவது அந்தமானுக்கு அருகே ஒரு தாழ்வு பகுதி உருவாகும். அது தமிழகத்தை நோக்கி நகருமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. நிச்சயமா அடுத்த ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். அது தமிழகத்தை நோக்கி நகரப் போகுதா? இல்ல வேறு ஏதேனும் திசை நோக்கி நகரப் போகுதாங்கிறது சற்றே நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நண்பர்களே. அதனால நிச்சயமா நம்ம தொடர்ந்து தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருது. வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய புயல் சின்னங்கள் தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருது. உங்களுக்கு அடுத்து வரும் நாட்கள்ல எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல காற்று இருக்கும், மழையினுடைய வாய்ப்புகள் எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கும் என்பது தகவல் எல்லாம் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல வரும். அதனால நீங்க தொடர்ந்து வானிலை அறிக்கை கேளுங்க. கனமழை எச்சரிக்கை. இன்றைக்கு பெரும்பாலான கடலோர மாவட்டங்களிலும், நாளை ஒரு சில இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். லேசான மழை தான். ரொம்ப பெரிய மழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. லேசான மழை, மிதமான மழை, சாரல் மழை ஓரளவு சமாளிக்கக்கூடிய ஒரு மழையா தான் இருக்குமே தவிர, மற்றபடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்படியே நமக்கு எங்க பார்த்தாலும் தண்ணீரில் மிதக்கும் அந்த மாரியான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையவே கிடையாது. கனமழை எச்சரிக்கை நம்ம சொல்லியிருக்கிறோம். பெரும்பாலான இடங்கள்ல பரவலாக மிதமான மழையும், கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள், தென் மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெறைய இடத்துல மழை தொடர்ந்து தீவிரமாகியிருக்கு. பகுதியாக கனமழை பதிவாகும். தென் மாவட்டங்கள் குறிப்பா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் பகுதியாக கனமழை பொறுத்தவரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால ஒரு தொடர் மழை பொழிவாக நமக்கு தென் மாவட்டங்கள் முழுவதுமாக, அதிலும் குறிப்பா கடலோரங்கள்ல கனமழையும், மற்ற இடங்கள்ல மிதமான மழையுமாக விட்டு விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகள்ல பதிவாகவும் ஆரம்பிச்சிருக்கு. இன்று முதல் கொஞ்சம் கொஞ்சம் இயல்பு நிலை திரும்பிரும். கவலைப்படாதீங்க. ராமநாதபுரத்துல மழை ரொம்ப அதிகமா இருக்குன்னு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராமநாதபுரத்துல இன்னைக்கு உங்களுக்கு மழை எல்லாமே முடிவுக்கு வந்துரும். இன்று இரவு நள்ளிரவோட முடிவுக்கு மழை வரும். நாளைய தினங்கள்ல பெரிதளவுல நமக்கு தென் மாவட்டத்துல மழை இருக்க போறதில்ல. பெரும்பாலான இடங்களில் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பிக்கிட்டு இருக்கு. வருகிற 19, 20ஆம் தேதியிலிருந்து நமக்கு முழுமையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் வெயில் வர ஆரம்பிச்சிடும். வரக்கூடிய டிசம்பர் 29, 30 போன்ற தேதிகள் அந்த புயல் சின்னங்கள் உருவாகிற நாட்களுமே கூட நமக்கு வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருக்கதான் செய்யும் பகல் நேரங்கள்ல. ஆனா என்னதான் ஒரு பக்கம் நமக்கு பகல் நேர வெப்பநிலை இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதிகாலையில கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதைக்கும். அதாவது வட இந்தியாவில பதிவாகக்கூடிய வெப்பநிலைலாம் தமிழ்நாட்டுல பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. சேலம் மாவட்டங்கள், திருவண்ணாமலை மாவட்டம் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நம்ம மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்தாகணும். மழை பத்தி நெறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. ஆகவே நமக்கு வட இந்தியாவிலிருந்து வட இந்தியாவை நம்ம ஒப்பிட்டு வடக்கு மாநிலங்கள், நெறைய வட மாநிலங்கள நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில எப்பயுமே ஒரு 18 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு தான் நமக்கு வெப்பநிலை அதிகாலையில இருக்கும். ஆனா இந்த முறை உள் மாவட்டத்தில 14 டிகிரி செல்சியஸ்லேருந்து 16 டிகிரி செல்சியஸ்
நிறைய இடங்கள்ல நமக்கு குளிருடைய தாக்கம் அந்த வெப்பநிலைங்கிறது பாருங்க பதிவாகிட்டு இருக்கு. இரவு நேரங்கள்ல தொடர்ந்து நள்ளிரவு மற்றும் அதிகாலையில வரும் நாட்களிலும் இதே பனிப்பொழிவானது தொடர்ந்து நீடிக்க போகுது உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள். அதே மாரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் சில இடங்கள்ல கடுமையான பனிப்பொழிவு தீவிரமாகியிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு பொறுத்தவரைக்கும் தீவிரமாக பதிவாகிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு அதிகாலை நேரங்கள்ல தீவிரமான பனிப்பொழிவுகள் நெறைய இடங்கள்ல வந்து இருக்க போகுது. நமக்கு வந்து வெப்பநிலை அதாவது அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் போன வருஷத்த விட இந்த வருஷம் ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. ஏன்னா பொதுவா நமக்கு இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறையும். ஆனா இந்த வாட்டி தான் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பிலிருந்து குறைஞ்சத நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2025வது வருஷத்துல தான் இயல்பிலிருந்து பாருங்க 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சு போயி, பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருக்குங்க. சேலம் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்கள்ல மழை வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப குறைவு. இதெல்லாம் ஏன் சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு பனிப்பொழிவு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா உள் மாவட்டங்கள் பத்தி சொல்லி ஆகணும் இல்லையா? வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் இது போன்ற இடங்கள்ல நமக்கு மழை தீவிரம் குறைவாகவும், பனிப்பொழிவு பொறுத்தவரைக்கும் சற்றே அதிகமாகவும் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூரிலும் நமக்கு பனிப்பொழிவு தீவிரமடைந்திருக்கும். நேற்றைய தினங்கள் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில வேணா சில இடத்துல பகுதியாக லேசான மற்றும் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான மாவட்டங்கள் மழை குறைஞ்சிரும். இன்று முதல் பெரும்பாலான மாவட்டத்துல மழை குறைஞ்சிரும். ஒரு 4, 5 மாவட்டத்துல மட்டும் தான் இன்னைக்கு நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை தொடர வாய்ப்புகள் இருக்கு. அதனால டெல்டாவிலும், தென் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கணிசமாக நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல வலுவான கனமழை கூட ராமநாதபுரத்துல இந்த மாரி எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரையில சில நேரங்கள் வலுவான கனமழை ஏன்னா காலையில ஆரம்பிச்ச மழை இன்னும் விடவே இல்ல. மாலை நேரங்களிலும் மழை தொடர்ந்து நீடிக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்துல மழை தொடர்ந்து நீடிக்கிறது. மற்ற மாவட்டங்களிலும் சீக்கிரத்துல உங்களுக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக வரதான் போகிறது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் முடியிற வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கு அப்படிங்கிறதுனால கவலையே படாதீங்க. ஏன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் பொங்கல் முடியிற நாள் வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு லோ பிரஷர் ஃபார்ம் ஆச்சுனாலோ, இல்ல புயல் சின்னங்கள் வந்தாலோ, கண்டிப்பா நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அதற்கான அறிகுறிகள் தென்பட்டிருக்கு. ஒரு தாழ்வு மண்டலம் மற்றும் புயல் சின்னங்கள் உருவாகுறதுக்கான அறிகுறிகள் தொடர்ந்து தென்பட்டு வருது. டிசம்பர் இறுதியில. ஆனா அது தமிழகத்தை நோக்கி நகருமா அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். அத சீக்கிரமா உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள்ல கொடுக்கிறோம். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் முடியும் வரைக்கும் இந்த பருவமழை தொடர்ந்து நீடிக்கும். அதன் பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பனிப்பொழிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, அதுக்கப்புறம் அதுக்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அப்படியே நமக்கு அதிகாலை நேரங்கள்ல குளிருடைய தாக்கம் குறைந்து, பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். அதனால தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. நம்ம சேனல்ல ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். சேனலுக்குள்ள போனீங்கன்னா, நீங்க ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நீங்க வந்து நம்ம சேனல் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோர்ல போயிட்டு நீங்க வந்து ப்ராடக்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 70%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து சேல் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம வாங்கிக்கோங்க. ஏற்கனவே லஞ்ச் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், ஹாட் பாக்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டர், ரூம் ஹீட்டர், ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின் ஏகப்பட்ட பொருள் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காம நண்பர்களே வாங்கி பயன்பெறுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஷாப் லிங்க் இருக்கு. அதையும் நீங்க கிளிக் பண்ணி பயன்பெறலாம்.